ஊர் கோபாலன் வாழும் ஊர் என்ற சிறப்பை பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் ஆண்டாள் பிறந்த திரு நட்சத்திரமான ஆடிப்பூரத்தன்று தேரோட்டம் நடக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டு ஆடிப்பூர திருவிழா கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினமும் ஆண்டாள் மற்றும் ரெங்கமன்னார் இரவு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்த நிலையில் முக்கிய நிகழ்வான ஆடிப்பூர தேரோட்டம் தொடங்கியது. முன்னதாக ஆண்டாள் மஞ்சள் பட்டு உடுத்தியும் ரெங்கமன்னார் வெண்பட்டு உடுத்தியும் திருத்தேரில் எழுந்தருள ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலிலிருந்து கொண்டுவரப்பட்ட பட்டு வஸ்திரங்கள், பூமாலை மற்றும் மங்கள பொருட்கள் இருவருக்கும் சாத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மங்கள வாத்தியங்கள் முழங்க காலை 9 மணிக்கு தேரோட்டத்தை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோபாலா என்ற கோஷம் வெண்ணதிர 7 வடங்களையும் பிடித்து 4 ரத வீதிகள் வழியே வலம் வந்தனர். காவடி ஆட்டம் என பக்தர்கள் வெள்ளத்தின் நடுவே நீந்தி வந்த ஆண்டாள் ரெங்கமன்னரை காண கண்கோடி போதாது. அடி உயரம் கொண்ட இத்தேரில் கலைநயமிக்க மரச்சிற்பங்கள் இடம்பெற்றுள்ள நிலையில் திருவாரூர் தேருக்கு அடுத்த உயரமான தேர் என்ற சிறப்பை பெற்றுள்ளது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தேர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.